எம்சிஆர் கணிக்கு இனிய வணக்கம். நான் உங்கள் கௌதம். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? கரூர் காக்காவாடியில் இருக்கிறோம். இந்த கத்திரி செடிகள் நட்டு இன்றைக்கோட 27 நாட்கள் ஆகுது. 27 நாளில் நம்ம இந்த செடி எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு செடியும் இல்லை, டோட்டலாக நம்ம வச்சுருக்க எல்லா செடியுமே நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு சில செடியும் மட்டும் இதை பாருங்கள், இது மட்டும் கொஞ்சம் வளராது இருக்குது. ஏன் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கான சத்துக்கள் போகாது இருக்கலாம், தண்ணி அதுக்கு சரியான அளவில் போகாது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் இருக்கும். 100ல் ஒரு 10 செடி அப்படி வச்சுக்கலாம். மீதி எல்லாமே இந்த தோட்டம் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே நல்லா வளர்ந்துச்சு. நீங்கள் வாரம் பார்த்துட்ருக்குறீங்க. மிளகாயும் அதே மாதிரி தான் நல்லா வளர்ந்துருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது மிளகா செடி பாருங்கள். இந்த மிளகா செடியும் இதே டைமில் தான் நம்ம ஊனோம். 27 நாள். இது எல்லாமே மிளகா. ஒரு 500 நாற்று இந்த வாரத்தில் மிளகா நட்டுருக்கோம். மிளகாயிலே அதே மாதிரி தான். ஒரு சில செடிகள் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். இது நம்ம மிளகா செடி. மிளகா செடி பார்த்திங்கன்னா நல்லா கிளை எடுத்து வர ஆரம்பிச்சிருச்சு, பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. 27 நாள் தான் ஆகுது. 27 நாளில் பாருங்கள் எல்லாமே இந்த ஒரு 500 செடி வச்சோம். 500 செடியுமே அந்த இதுலேயும் ஒரு சில செடிகள் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. இது பாருங்கள், இந்த செடிகள் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு சரியான தண்ணி கிடைக்கல அல்லது சத்து கிடைக்காது இருக்கலாம். அது எல்லாம் வந்து சேர்ந்துடும். இருந்தாலும் நம்ம முறையாக பராமரிக்கிறப்போ நம்ம அது எப்படி வரும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்க்கலாம். இது வந்துட்டு இந்த வருஷமும் இந்த கத்திரி மிளகாயும் அடுத்த ஒரு சோதனை முயற்சியை தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் எப்படி கொண்டு வரோம், எவ்வளோ காய்கள் எடுக்கிறோம், எவ்வளோ நல்லா அறுவடை கொண்டு வரோம், எல்லாம் தொடர்ந்து பாருங்கள். இயற்கை முறையில் கெமிக்கலுக்கு சவால் விடக்கூடிய அளவில் நம்ம இந்த தோட்டத்தை வடிவமைத்து கொண்டு வந்திருக்கிறோம். அறுவடைக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். பீக்கன் அறுவடை போயிட்டுருக்கு. அதனோட காணொலியாக அடுத்தடுத்து வரும். நம்ம பீக்கன் நம்ம சொல்லியிருந்தோம் 40 நாள்னு. அது அந்த காணொலியும் நம்ம பார்க்கலாம், எப்போ அறுவடை பண்ணணும், எவ்வளோ அறுவடை பண்ணுங்கிறது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.